உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் ஆர். கே. குமார். மாண்புமிகு முன்னாள் நீதியரசரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் அகில இந்திய கௌரவ தலைவருமான கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்ட தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மக்கள் சேவையாற்றி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் ஆர். கே. குமார் தலைமையில் இந்திய அளவில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை அடுத்து கோவை மாநகராட்சி கணபதி KRG நகரில் உள்ள 20வது வார்டில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் மாநில மகளிரணி தலைவி லதா அர்ஜுனன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பயனடைந்தனர். இந்த நிகழ்வில் சுகாதார ஆய்வாளர் பாஸ்கர், மாமன்ற உறுப்பினர் மரியராஜ், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் துணை நிறுவனர் ஐஸ்வர்யா விவேக், IT விங் ஜெயபிரகாஷ், சுகாதார மேற்பார்வையாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர்.